Hello guys, welcome back to our channel. I am Swarna. இன்னைக்கு நம்ம day 4 of spoken English class பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ்லாம் பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கிளாஸ் புரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம day 4 கிளாஸ்க்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம have form verbsனா என்னன்னா பார்க்க போறோம். have form verbsனா வேற ஒண்ணுமே இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம be form verbs பார்த்தோம்ல, அந்த மாதிரி தான் இது auxiliary verbல இருக்கிற இன்னொரு செட் ஆஃப் verbs தான் நம்ம have form verbsனு சொல்லுவோம். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு இன்னமுமே இதுனா என்னன்னு சொல்லிட்டு கிளியரா புரியும். இப்போ பாருங்க, I have a pen அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அடுத்து பாருங்க, I had a pen அப்படின்னு இருக்கு. இது ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம்? எல்லாமே ஒன்னா தான் இருக்கு. இதுல டிஃபரன்ஸ் அப்படின்னா இங்க have இருக்கு, இங்க had இருக்கு. இது ரெண்டு தான் டிஃபரன்ஸ். ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட மீனிங் என்னன்னு தெரியுமா? நான் ஒரு பென் வச்சிருக்கேன், இதான் மீனிங். செகண்ட் பாருங்க, நான் ஒரு பெண்ணு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்கே மாறிடுது, அப்படித்தானே? அப்போ நீங்க ஹாவுக்கு பதிலாக ஹேடை யூஸ் பண்ணிட்டாலோ ஹேடுக்கு பதிலாக ஹேவை யூஸ் பண்ணிட்டாலோ மீனிங்கே அப்படியே மாறிடும். நம்ம வெறும் இசு வாசுன்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஹேவ் ஃபார் வெர்ப்ஸ் வச்சு மேக் பண்ணதுல நம்ம இங்கிலீஷ் இன்னமுமே அழகா இருக்கும். இன்னைக்கு நீங்க ஹேவ் ஃபார் வெர்பை கத்துக்கிட்டு இதை வச்சு நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணி உங்க இங்கிலீஷை சூப்பராக ஆக்க போறீங்க. இப்போ வாங்க உங்களுக்கு நான் ஹேவ் ஃபார் வெர்பை டென்ஸோட கனெக்ட் பண்ணி சொல்றேன். இப்போ நம்ம have form verbs-ஐ எந்தெந்த டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்க போறோம். நிகழ்காலத்துக்கு எப்படி யூஸ் பண்ணணும், எதிர்காலத்துக்கு எப்படி யூஸ் பண்ணணும், கடந்த காலத்துக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஓகேவா? have form verbs-னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது has, have, had. இது மூணு தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர் டென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நம்ம டே டு டே கம்யூனிகேஷனுக்கு நம்ம ஃபியூச்சர் டென்ஸை விட ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் பாஸ்ட் டென்ஸும் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் பாருங்கள், ஹேஸ் ஹேவ்னு ரெண்டு இருக்க. நான் எங்கே எதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹேஸ் சிங்குலர். ஓகேவா? சிங்குலர் சப்ஜெக்ட் வரத்தில் இந்த சிங்குலர் வெர்பை நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கா? அதில் ஹீ, சி, இட், இது மூணும் சிங்குலர். இது வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும்னு படித்தோம்? சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணணும்னு படித்தோம்ல, அதே தான். தே, வி இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அங்கே நம்ம ஹாவ் யூஸ் பண்ணணும். அப்போ நீ இதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் அ பென் தானே சொன்னீங்க, அப்போ இந்த இடத்துல ஹேஸ் தானே வரணும் அப்படின்னு டவுட் வரணும் உங்களுக்கு. என்னன்னா இதில் ஐயும் யூவும் மட்டும் எக்ஸப்ஷன். அது வந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஹாவ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஐயும் யூவும் வந்தால் அந்த இடத்துல ஹாவ் தான் யூஸ் பண்ணணும். மித்தது என்ன வந்தாலோ அதுக்கு சிங்குலர் சப்ஜெக்ட்னா சிங்குலர் வெர்பு, ப்ளூரல் சப்ஜெக்ட்னா ப்ளூரல் வெர்பு. ஓகேவா? அடுத்து பாருங்க, பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்னது? இறந்த காலம். பாஸ்ட் டென்ஸில் நம்ம ஹேடை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஐலேருந்து வி வரைக்கும் எல்லா ப்ரொனவுன்ஸ் வந்தாலோ எந்த ஒரு நேம் வந்தாலோ நம்ம அந்த இடத்துல ஹேட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம ஷால் ஹாவ், வில் ஹாவ் யூஸ் பண்ணுவோம். ஷால் ஹாவ் ஐயும் வியும் வந்தால் மட்டும் நம்ம ஷால் ஹாவ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? வில் ஹாவ் மித்த எல்லாத்துக்குமே நம்ம வில் ஹாவ் தான் யூஸ் பண்ணுவோம். நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி இது எல்லாத்தையும் ப்ரொனவுனோட கனெக்ட் பண்ணி சொல்கிறேன், உங்களுக்கு இன்னமுமே தெளிவாக புரியும். இப்போ நம்ம have form verb எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாம் தான் நம்ம மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொனவுன். ஓகேவா? ஐ, யூ, ஹீ, ஷீ, இட்டு, வி, டே, அப்படி தானே? இந்த 7 தான் நம்ம என்ன செய்வோம்? நம்ம டே டு டே லைஃப் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஐ அப்படின்னா என்னது? நான். அப்போ நம்மளை பற்றி சொல்லல, நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் ஹாவ் தான் யூஸ் பண்ணோம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இதில் ஐயும் யூவும் மட்டும் என்னது? எக்ஸப்ஷன். அதனால நம்ம எதை தான் யூஸ் பண்ணணும்? ப்ளூரல் வெர்பான ஹாவ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், பாஸ்ட் டென்ஸில் ஐ வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஹேட் யூஸ் பண்ணோம். அதே ஃபியூச்சர் டென்ஸில் ஷால் ஹாவ் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? யூ வந்தால் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம ஹாவ் யூஸ் பண்ணோம். பாஸ்ட் டென்ஸில் எல்லாத்துக்குமே நம்ம எதை யூஸ் பண்ணணும்? ஹேட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸில் கன்ஃபியூஷனே வராது. ஓகேவா? அடுத்து ஃபியூச்சர் டென்ஸில் பாருங்கள், நம்ம வில் ஹாவ் யூஸ் பண்ணணும். அடுத்து ஹீ, ஷீ, இட், இது மூணுமே சிங்குலர் நவுன் தான்.
அப்போ நம்ம இதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, பாருங்கள் இது மூணுத்துக்கும் ஹேஸ் தான் வருது. ஏன், இது வந்து ஒரு சிங்குலர் நவுன்னால நம்ம சிங்குலர் வெர்ப் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாஸ்டில் பாருங்கள் எல்லாத்துக்குமே ஹேடு தான், ஸோ ப்ராப்ளம் இல்லை. இதே ஃப்யூச்சர் பாருங்கள், நம்ம ஹீ ஷீ இட் இது மூணுத்துக்குமே நம்ம வில் ஹேவ் வந்து யூஸ் பண்ணுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வில் ஹேவுக்கு பதிலாக வில் ஹேஸ் வந்து போட்டுறாதீங்க, அது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்யூச்சர் டென்ஸில் ஷால் ஹேவ் வில் ஹேவ் மட்டும்தான், அங்கே ஹேஸ் வந்து வரவே செய்யாது. ஓகேவா, அடுத்து பாருங்க வீணா என்னது நாம், அப்போ இது என்னது ஒரு ப்ளூரல், அதனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ப்ளூரல் வெர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள் ஃப்யூச்சர் டென்ஸில் பாருங்கள் ஷால் ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் ஐயும் வியும் வந்தால் மட்டும் நம்ம ஷால் ஹேவ் யூஸ் பண்ணுறோம். மித்த எல்லாத்துலேயுமே நம்ம வில் ஹேவ் யூஸ் பண்ணாலே போதும். ஓகேவா, அடுத்து தேக்கு என்னது ஹேவ், ஏன்னா அது வந்து ப்ளூரல். ஓகேவா, அதுக்கு அடுத்து பாஸ்டில் ஹேடு, ஃப்யூச்சரில் வில் ஹேவ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம், உங்களுக்கு இன்னமுமே கிளியராக புரியும். இப்போ இதில் நம்ம ஹேவ் ஃபார்ம் வெர்பு தான் யூஸ் பண்ணணும். நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பாருங்கள், எல்லா சென்டென்ஸ்லேயும் பாருங்கள் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து ஒளிஞ்சிருக்கும். வைத்திருக்கிறேன், அப்போ இதுக்குள்ளே இருக்கிறேன் இருக்குது. இதுலேயும் பாருங்கள் இருக்கிறேன் இருக்கும். இப்போ வைத்திருந்தார்கள், அப்போ இதில் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேர்டு நம்ம பார்த்தாலே நம்ம எதை யூஸ் பண்ணிடணும், ஹேவ் ஃபார்ம் வெர்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நம்ம பார்த்துடலாம். முதல்ல என்ன டென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்க்கணும், லாஸ்ட்டில் இருக்கிறத பார்க்கணும். வைத்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. இப்போ இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னது, ப்ரெசண்ட்டா, பாஸ்டா, ஃப்யூச்சரா? ஆன்சர் தெரிஞ்சவங்க உடனே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படி தானே. இப்போ பாருங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இங்கே நான் இருக்குது, இதை நம்ம ஐ அப்படின்னு போட்டாச்சு. ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ வந்தால் நம்ம எந்த ஹேவ் ஃபார்ம் வெர்ப் யூஸ் பண்ணணும், ஹேவா ஹேஸா? ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, அப்போ நம்ம ஹேவ் யூஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் பைக் வச்சுருக்கேன், அப்போது ஒரு பைக்கை தான் அது குறிக்குது. இந்த இடத்துல ஒரு இல்லைனாலும் இது எத்தனை பைக்கை தான் குறிக்குது, ஒன்று தான் குறிக்குது. அதனால நம்ம ஏன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்து பைக், ஐ ஹாவ் அ பைக். அடுத்து பாருங்க, அவன் கார் வைத்திருக்கிறான். இந்த இடத்துல வைத்திருக்கிறான் அப்படிங்கிறது எந்த டென்ஸை குறிக்குது, ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்குது. அப்போ நம்ம ஹாவ் அல்லது ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும், தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த இடத்துல அவன் அப்படின்னு இருக்கு. அவன் அப்படின்னா இது யாரை குறிக்குது, ஹீயா ஷீயா? ஹீ. ஓகேவா, அப்போ நம்ம இந்த இடத்துல அவனுக்கு பதிலாக ஹீ வந்து போட்டுட்டோம். இப்போ இது ப்ரெசண்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம ஹீ வந்தால் ஹேவ் யூஸ் பண்ணுவோமா, ஹேஸ் யூஸ் பண்ணுவோமா? ஹீ அப்படிங்கிறது என்னது, ஒரு சிங்குலர் நவுன். அப்போ இந்த இடத்துல நம்ம ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, அப்போது ஹீ ஹேஸ் என்ன வச்சுருக்கான், கார் வச்சுருக்கான். அந்த இடத்துல ஒரு கார் தான் அது குறிக்குது. அதனால நம்ம ஹீ ஹேஸ் எ கார் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், அவர்கள் புத்தகம் வைத்திருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல நம்ம முதல்ல சென்டென்ஸில் கடைசி தான் பார்க்கணும். அப்போது வைத்திருந்தார்கள் அப்படின்னு வந்துட்டு, அப்போ இது எந்த டென்ஸை குறிக்குது, பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலத்தை குறிக்குது. அப்போது நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல ஹேடு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ அவர்கள் அப்படின்னா யாரை குறிக்குது, வியா தேயா? வீணா நாங்கள், அப்போ தேனா அவர்கள், அப்படி தானே. அப்போ இந்த இடத்துல நம்ம தே வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்து பாருங்கள், பாஸ்ட் டென்ஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. பாஸ்ட் டென்ஸில் நம்ம எது வந்தாலும் எதை தான் யூஸ் பண்ணணும், ஹேடு தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஹேடு வந்து போட்டுக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், புத்தகம். அப்போது தே ஹேட் அ புக். ஓகேவா, தே ஹேட் எ புக். இதுதான் இதோட ஆன்சர். நம்ம ஹேவ் ஃபார்ம் வெர்ப் வந்து ரொம்பவே ஈஸி, எல்லாராலையுமே ரொம்ப சுலபமாக கற்றுக்க முடியும். இப்போ அடுத்து பாருங்கள், உங்கள்கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இது பாசிட்டிவ் சென்டென்ஸில் இருக்குது, அப்படி தானே, நேர்மறையாக இருக்குது. அவன் பைக் வச்சுருக்கான், அவன் கார் வச்சுருக்கான்ட்டு நேர்மறையாக இருக்குது. இதையே நம்ம அவன்கிட்ட பைக் இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும், இதே இந்த இடத்துல நான் பைக் வைத்திருக்கிறேன் பதிலாக நான் பைக் வைத்திருக்கவில்லை அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம பி ஃபார்ம் வெர்பாக இருந்தோம்னா இஸ்ஸு பக்கத்தில் நாட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம இங்கே ஹேவ் பக்கத்தில் நாட் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது தப்பு. நம்ம அப்படியே யூஸ் பண்ணவே கூடாது. ஹேவ் பக்கத்தில் நாட் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ வாங்க நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் பேனா வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும்? ஐ ஹாவ் அ பென் அப்படின்னு சொல்லணும் தானே. ஐ ஹாவ் அ பென் இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஐங்கிறது என்னது? இந்த இடத்துல சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் ரெண்டாவது என்ன வந்துடுது? வெர்பு வந்துடுது. ஓகேவா? சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு, அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்து இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம போட்டுக்கிட்டோம். இது நார்மலாக எல்லாத்துலேயும் இருக்க பேட்டர்ன் தான். இதே ரெண்டாவது பாருங்க, நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் எதிர்மறை வாக்கியம். இதில் நான் பேனா வைத்திருக்கவில்லை அப்படின்னு இந்த சென்டென்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பாருங்க, நம்ம புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். பீஃபார்ம் வெர்பு மாதிரி நம்ம நாட் மட்டும் ஆட் பண்ணல, நம்ம ஹாவுக்கு முன்னாடி ஆட் பண்ணியிருக்கோம். ஹாவ் ஃபார்ம் வெர்பு வந்தாலே அந்த இடத்துல நம்ம நெகட்டிவாக சொல்லும் போது சப்ஜெக்டுக்கும் ஹாவுக்கும் வெர்புக்கும் நடுவில் இந்த டு நாட் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போது இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துடலாமா? இந்த இடத்துல ஐ டு நாட் ஹாவ் அ பென் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சப்ஜெக்ட்டு டூ ஆர் டஸ்ஸு ப்ளஸ்ஸு நாட் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறமா ஹாவ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், நான் எந்த இடத்துல டூ யூஸ் பண்ணும், எந்த இடத்துல டஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது என்னென்னா, நம்மளோட சப்ஜெக்ட் இருக்குல்ல, அது வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா இது டூ அப்படிங்கிறது வந்து சிங்குலர். ஓகேவா? டஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். அப்போ இது கொஞ்சம் நம்ம உல்ட்டாவாக யூஸ் பண்ணணும். நம்ம சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா நம்ம ப்ளூரல், அதாவது டஸ் யூஸ் பண்ணணும். ஒருவேளை நம்ம சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சுன்னா நம்ம டூ, அதாவது சிங்குலர் வந்து யூஸ் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல ஐ வந்து சிங்குலர் தானே, நீ எதுக்கு டூ யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டால் ஐயும் யூவும் வழக்கம் போல் எக்ஸப்ஷன் தான். சரியா? மித்தப்படி இருக்கிறதுக்கு சிங்குலருக்கு ப்ளூரலும், ப்ளூரலுக்கு சிங்குலரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், நான் பேனா வைத்திருக்கிறேனா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இந்த இடத்துல டூ வந்து முன்னாடி வந்துடுது. ஓகேவா? இது நான் இந்த இடத்துல நெகட்டிவ் கிடையாதுங்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்? நாட்டை வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? நம்ம நாட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தேவை கிடையாது. அப்போ டூ மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஐக்கு பதிலாக ஹீ இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? டஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, டூ ஆர் டஸ் முன்னாடி போட்டாச்சா. அடுத்த சப்ஜெக்ட், இந்த இடத்துல ஐ தான் சப்ஜெக்ட். அடுத்து நம்ம வெர்பு, இதை நம்ம ஹாவ் வெர்ப் வந்து போட்டாச்சு. அதுக்கு அடுத்து இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம போட்டுக்கிட்டோம். ஓகேவா? இதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் பாருங்க, நான் பேனா வைத்திருக்கவில்லையா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ். அப்போ தானே இந்த இடத்துல நெகட்டிவும் வந்துடுது, கொஸ்டினும் வந்துடுது. அதனால ஸ்ட்ரக்சர் பாருங்க, டூ ஆர் டஸ், நம்ம டூ அதனால முன்னாடி போட்டோம். ஐக்கு நம்ம டூ தான் யூஸ் பண்ணோம், டூ போட்டாச்சு. அடுத்து சப்ஜெக்ட்டு, அப்புறம் நாட் யூஸ் பண்ணியாச்சு, அப்புறம் ஹாவ், அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இதுதான் வந்து நெகட்டிவ் கொஸ்டினுக்கான இது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கையில் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இது ஃபுல்லாகவே நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, உங்களுக்கு இன்னமுமே கிளியராக புரியும். நான் நல்ல நண்பர்களை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும்? இந்த பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறதான் பார்க்கணும். இது என்ன டென்ஸில் இருக்குது? ப்ரெசண்ட்டா பாஸ்டா? ப்ரெசண்ட்டில் தான் இருக்குது. அப்போ நம்ம ஹாவ் அல்லது ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும், தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? நான் அப்படின்னு இருக்கு. நானுக்கு இங்கிலீஷில் என்னது? ஐ நம்ம போட்டோம். ஐ வந்தால் நமக்கு ஹாவ் ஃபார்ம் வெர்பில் ஹேஸ் வருமா ஹாவ் வருமா? ஹாவ் தான் வரும். இப்போ நம்ம ஹாவ் போட்டுடலாம். நான் நல்ல நண்பர்களை பெற்றிருக்கிறேன். அப்போ ஐ ஹாவ், நல்ல இங்கிலீஷ் என்னது? குட். அப்படி தானே? நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஐ ஹாவ் குட் ஃப்ரெண்ட்ஸ். நான் புத்தகங்கள் வைத்திருக்கவில்லை அப்படின்னு இருக்கு. அப்படி தானே? இப்போ இந்த வைத்திருக்கவில்லை அப்படின்னு பார்த்தா தெரியுது, இது ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அப்போ நம்ம ஹேவ் அல்லது ஹேஸ் தான் யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல நான் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம ஐ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கடுத்து இந்த ஐ வந்துட்டாலே நம்ம என்ன தான் யூஸ் பண்ணோம்? ஹேவ் தான் யூஸ் பண்ணோம். ஆனால் இது என்ன சென்டென்ஸ்? நெகட்டிவ் சென்டென்ஸ். வைத்திருக்கவில்லை அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இல்லைன்னு வந்ததுனால இந்த இடத்துல நம்ம டு நாட் வந்து சேர்க்கணும். ஓகேவா? டு நாட் சேர்க்கணும். ஒருவேளை இந்த ஐக்கு பதிலாக இந்த இடத்துல ஹீ இருந்துச்சு, அவன் புத்தகம் வைத்திருக்கவில்லைன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணும்? டூவா டஸ்ஸா? ஆன்சர் தெரிஞ்சவங்க உடனே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, ஐக்கு நம்ம டு நாட் வந்து போட போகிறோம்.
ஐ டு நாட். ஐ வந்தால் என்ன ஹேவ் ஃபார்ம் வரும்? ஹேவா ஹேஸா? ஹேவ் தான் வரும். ஓகேவா? அதனால் நம்ம ஹேவ் வந்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து புத்தகங்கள் வந்தனால நம்ம புக்ஸ் அப்படின்னு நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஐ டு நாட் ஹாவ் புக்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க, நீ பரிசு பெற்றிருக்கின்றாயா அப்படின்னு நம்ம கேட்குறோம். நீ பரிசு பெற்றிருக்கியா, வின் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்போம்ல. அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இது என்ன சென்டென்ஸு? கொஸ்டின் சென்டென்ஸ். கொஸ்டின் சென்டென்ஸ்னால் நமக்கு முதல்ல என்ன வந்துடணும்? டூ ஆர் டஸ் வந்துடணும். இந்த இடத்துல நீ தான் இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஐயும் யூவும் எக்ஸப்ஷன். அதனால் நம்ம டூ தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டூ வந்துட்டு அதுக்கடுத்து நீக்கு இங்கிலீஷில் ஆனது யூ. அப்போ டூ யூ. அப்போ யூ வந்தால் நம்ம எந்த ஹேவ் ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணணும்? ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஐயும் யூவும் எக்ஸப்ஷன். அதனால நம்ம ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து பாரு, பரிசு அப்படிங்கிறது என்னது? அப்போ அந்த இடத்துல ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். டு யூ ஹாவ் ப்ரைஸ்? அவள் பைக் வைத்திருக்க மாட்டாளா? நம்ம கேட்போம்ல, அவன் பைக் வச்சுருக்க மாட்டானா? அவன்லாம் கார் வச்சுருக்க மாட்டானா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த சென்டென்ஸ் பார்த்தாலே தெரியுது. இதில் கொஸ்டினும் வந்துருச்சு, நெகட்டிவ் வந்துருச்சு. அப்போ இது ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ். இந்த இடத்துல இது என்ன டென்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். மாட்டாளா அப்படின்னு இருக்கு. அப்போ இது என்னது? ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்குது. ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த இடத்துல அவள்ன்னு இருக்குது. ஐஇவிஆர் இருந்தால் ஷால் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் மித்த எல்லாத்துக்குமே நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுவோம்? வில் ஹேவ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல கொண்டு நம்ம டூ போடக்கூடாது ஸ்டார்டிங்கில். ஏன்னா இது ஃப்யூச்சர் டென்ஸ். அப்போது இந்த இடத்துல என்ன போடணும் அப்படின்னா வில் தான் போடணும். ஓகேவா? வில் தான் ஃபஸ்ட்டு போடணும். வில்லை முதல்ல போட்டுட்டு அடுத்து அவள்ன்னு இருக்குது. அதுக்கடுத்து நம்ம ஷீ போட்டுக்கலாம். சரியா? அப்புறம் நாட். அதுக்கடுத்து மாட்டாளான்னு வந்துருச்சு. அப்போது இது நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ்க்கு நம்ம நாட் ஆட் பண்ணோம்ல, அதுக்காக நம்ம நாட் ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த இடத்துல வில்க்கு அடுத்து வில் ஹேவ் அப்படின்னு தானே பார்த்தோம். அப்போது அந்த ஹேவை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வில் ஹி ஹேவ் அ பைக்? அப்போ பைக் வச்சுருக்க மாட்டாளா அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்கலாம்? வில் ஷி நாட் ஹாவ் அ பைக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஓகேவா? இதுதான் நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ். ஓகேவா? உங்களுக்கு ஹேவ் ஃபார்ம் வெர்ப் நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னொரு வாட்டி இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னமுமே தெளிவாக புரியும். நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பாய் கைஸ்.